திமுக அங்கே ஜெயிச்சே தவிர அதிமுகவை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்கல. இப்பதான் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு யூனியன் சேர்மன் டிஎம்கேல ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு துணை முதல்வர் போடிநாயக்கனூர் சட்டமன்றத்துக்கு அடுத்த முதல்வர் நான் தான் ஊரை சொல்லிக்கிருக்காரு. அந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்ததில் ஒன்றிய கவுன்சிலுக்கு ஜெயிச்சு தேர்தலை நடத்த விடாம பண்ணா கூட அதையும் மல்லு கட்டி ஒரு யூனியன் சேர்மன் ஜெயிக்கிறோம்னா பெரிய விஷயம் இல்லை. நம்ம அப்போ ஓட்டை விழுந்துருச்சுன்னு அர்த்தம். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஓட்டை விழுந்து அச்சாரம் தொடங்கிட்டு நம்ம வெற்றிக்கு உண்டான அச்சாரத்தை தொடங்கிட்டு நம்ம இந்த மாவட்ட கழக பொறுப்பாளராக போட்டதுன்னு பத்திரிகைகள் ஊடகங்கள் சொல்லிச்சு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிர்பார்த்து அவங்களை போட்டிருக்காங்க. சத்தியமா அதெல்லாம் நோக்கம். 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி செஞ்சு 90 இடங்களுக்கு மேல தமிழ்நாடு முழுக்க திமுக ஜெயிக்குது. 1% வாக்கு கூடுதலாக வாங்கியிருந்தா 2016 திமுக ஆளுங்கட்சி. 1% வாக்கு குறைஞ்சதுனால அதிமுக ஆளுங்கட்சியா வந்துச்சு. தேனியில 4 நம்ம தோத்தோம். இந்த நிலை 2021 தேர்தலில் வரக்கூடாது மனசுல வச்சுட்டேன். திமுகவுடைய தலைவர் தளபதி ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்க்கை எந்த கட்சி செய்யாத சாதனை இந்தியாவில் திமுகவுடைய தலைவர் தளபதி சாதிச்சு காட்டிருக்காரு. ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்க்கை 23ஆம் தேதி ஆரம்பிச்சோம். பார்த்தா இன்னைக்கு 15 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க திமுகவில் புதிய உறுப்பினர்கள். பெரிய விஷயம் இல்லை. அந்த 1% இடத்தை நிரப்பிட்டோம்லப்ப அதே அந்த தலைவருடைய புத்திசாலித்தனம். நம்ம மாவட்டத்தில் மட்டும் 15,000 பேர் புதிய உறுப்பினர் சேர்ந்திருக்கோம். இன்னும் சேரணும். தேனி ஒன்றியத்தில் 4 இடத்துல சேர்த்தோம். டெய்லி நீங்க போன்லயே ஆண்ட்ராய்டு போன் இருந்தா அதிலே சேர்க்கலாம். லேப்டாப் இருந்தா சேர்க்கலாம். தாய்மார்கள் இளைஞர்கள் பெரியவர்களை நம்ம இயக்கத்தில் உறுப்பினராக சேர்த்து நடக்க இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று அந்த